ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தனம் சீரியலில் சத்திரியன் வழிபறி செயின் திருட்டில் ஈடுபட்டிருக்கிறாருன்றது அவங்க அம்மா ருக்மணிக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சொந்த மகன் கூட பாராமல் இவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கொஞ்ச நேரம் உக்காருங்கம்மா, நீங்கள் எஸ்ஐ வந்துருவாருன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஏட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எஸ்ஐயும் வராரு. எஸ்ஐ வந்ததும், என்னம்மா எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. அவர் கேட்டதும் ருக்மணி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இவன் என்னுடைய மகன் சார், நான் அவனுடைய அம்மா. இவன் நிறைய செயின் திருட்டு வழிபறியெல்லாம் இவன் ஈடுபட்டிருக்கான், அது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சார், அதனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த போலீஸ்கார் கேட்குறாரு, என்னம்மா சொல்கிறீங்க, சாதாரண விஷயம் இல்லை இந்த செயின் திருட்டு, பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு அம்மா எப்படியாவது மறைச்சி அவங்க மகனை தப்பிக்க வச்சிருவாங்க. நீங்கள் என்னன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களே, உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குமா. இப்பேற்பட்ட தாயை நான் பார்த்ததே இல்லை. உங்களுடைய நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தண்டனை வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்களேம்மா. சரிங்கம்மா, நீங்கள் உட்காருங்க, ஓரமாக உட்காருங்கம்மா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன சொல்கிறாரு அந்த எஸ்ஐனா, ஏட்டை கூப்பிட்டு, இங்கே பாருங்க, போன வருஷம் அதே இடத்துல இதே மாதிரி செயின் திருட்டு நடந்து ஒருத்தர் காப்பாற்ற போனாரே, அவரோட கொலை பண்ணிட்டாங்களே, அந்த கொலைக்கும் இவனுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க, இவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு மேட்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு எஸ்ஐ. உடனே சத்ரியனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்து அனுப்புகிறாங்க. அனுப்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் வெளியில் தனம் இருக்காங்க, தனம் எல்லாருமே இருக்காங்க, கதிர் எல்லாருமே. அப்போ ஐஸ்வர்யா ஒடியாடுறாங்க. ஐஸ்வர்யா ஒடியாந்து, ஏய் என்னடா, என்ன காரியண்டா பண்ண, இதை கேட்டால் அம்மா மனசு எப்படா வருத்தப்படும், அம்மா உனக்கு என்னடா குறை வச்சாங்க நீ இது மாதிரி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போலீஸ் ஸ்டேஷனில் சௌந்தர்யா சத்திரியனை பயங்கரமாக திட்டுறாங்க. திட்டுனதும் சண்முகம் சமாதானம் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா சத்திரியனுடைய ரேகையும் வருதுங்க. செக் பண்ணி ரேகை எல்லாம் வருதுங்க. வந்தாக்கா சத்திரியனுடைய ரேகையும் அன்னைக்கு கொலை செஞ்சவங்க கைவிரல் பதிஞ்சது இல்லை, அந்த ரேகையும் ரெண்டும் ஒத்து போதுங்க. போலீஸுக்கு ஷாக் ஆகிடுது. ஷாக் ஆனதும் எஸ்ஐ சொல்கிறாரு, யோ ஏற்கனவே அந்த அம்மா உடஞ்சி போயிருக்குது, இன்னும் இந்த கொலையை பண்ணவனும் இவன் தான் தெரிஞ்சா பாவையா அந்த அம்மா என்ன நிலைமையா ஆகும். ஐயோ, அந்த அம்மாவுக்கு போய் இது மாதிரி ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இவங்கிட்ட முதல்ல விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சத்திரியனை போயிட்டு செம்ம அடிக்கிறாங்கங்க. அடிச்சதும் சத்திரியன் வலி தாங்க முடியாமல் உண்மையை சொல்லிடுறாரு. ஆமாம் சார், அந்த கொலையை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே உண்மையை ஒத்துக்கின பிறகு அந்த அம்மாவுடைய குடும்பத்தை எல்லாரையும் உள்ளே வர சொல்லுங்கன்றாங்க. எல்லாரும் உள்ளே போகிறாங்கங்க. போனதும் போலீஸ் சொல்கிறாரு ருக்மணி அம்மாண்ட, அம்மா நீங்கள் கொஞ்சம் மனசை தேத்திக்கணும்மா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க சார் அப்படின்றாங்க. இல்லை, நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் வெறும் செயின் திருட்டு மட்டும் பண்ணலை, அதுவும் அது இப்போ பண்ணலை, இவன் ரொம்ப வருஷ காலமாக நிறைய வேலைகள் இது மாதிரி செய்துட்ருக்கிறான். அதில் விசாரித்து பார்த்ததில் இன்னொரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இவன் ஈடுபட்டிருக்கான். அதை சொன்னபோது உங்கள் மனசு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு கேளுங்க. இவன் ஒரு கொலை ஒன்று இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ இவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் அந்த அடையாளத்தினுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் எடுத்து வச்சு பார்த்தா ரெண்டும் ஒத்து போகுதுமான்றாரு. உடனே இவங்களுக்கு ஷாக் ஆகுது. அந்த கொலையை இவன் தான் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அப்படியே சண்முகமுக்கும் அப்படியே வேர்த்து ஊற்றிடுது, தனத்துக்கும் அப்படியே ஒன்றும் ஷாக்காக ஆயிடுறாங்க. அதே போல் ருக்மணி அம்மா அப்படியே நெஞ்சில் கையை வச்சுக்கிறாங்கங்க. அவங்களால அப்படியே ஜீரணிக்கவே முடியல. உடனே சண்முகம் என்ன பண்ணுறாரு, சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல கொலை நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அந்த கொலையாளியோடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சண்முகம் கேட்குறாரு. கேட்டதும் ஏன்னா அவருக்கு ஞாபகம் வருது யாருன்னதும், உடனே அந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு பேரை சொல்கிறாரு போலீஸு, மூர்த்தி அப்படின்றாரு. அந்த கொலையாளி பேர் கணேசமூர்த்தி அப்படின்றாரு. கணேசமூர்த்தின்னதும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டு
மூச்சே நிற்கிற மாதிரி ஆகுதுங்க. ஏன்னா கணேசமூர்த்தின்றவர் சத்திரியனுடைய கூட பிறந்த அண்ணன். ருக்மணி அம்மாவுடைய பெரிய மகன் அவர்தான். அவரை போயிட்டு கூட பிறந்த தம்பியே கொலை பண்ணியிருக்கிறான்னு தெரிய வருதுங்க. அப்படியே தனம் நின்ன இடத்துலேருந்து சரிஞ்சு கீழே விழுறாங்க. ருக்மணி அம்மாவும் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மயங்கி போய் விழுறாங்கங்க. நாளைக்கு திங்கக்கிழமை வரையும் காத்திருப்போம் அவங்களுடைய நிலைமையை பார்க்க. அதுவரையும் நன்றி. பாய்.